திரு ஜுபேர், இப்போ நமக்கு வந்து தெரிய வேண்டிய விஷயம் 2 தான். மற்ற எல்லாத்தையுமே உள்வாங்கியாச்சு. உங்களுக்கு என்ன துறை ஒதுக்கீடு அப்படின்னு தான். இதில் இருவேறு பார்வைகளை வைக்கிறாங்க. ஒன்று, இவங்களுக்கு ஆதி திராவிட நலத்துறையும் சிறுபான்மை நலத்துறையும் கொடுத்தா அவங்கள விட அந்த கான்ஸ்டியூவன்சிக்கு அந்த கான்ஸ்டியூவன்ஸ் மக்களுக்கு யார் நல்லது செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொன்று, அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்குவதா, அவங்களுக்கு வேறு சில பொதுத்துறைகள் கொடுப்பது தானே சரியாக இருக்கும் அப்படிங்கிற பார்வை. எப்படி ரெண்டுத்தையும் அவதானிப்பது? இல்லை, உண்மைதான். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டான கேள்விதான். ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு இந்த துறை தான் அப்படிங்கிறது போன ஆட்சி காலத்திலையும் இருக்கு. தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அப்படிங்கிறது போன திமுக ஆட்சி காலத்திலையும் இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்டது. ரஹ்மான் கான் இருந்தாரு. அதே நேரத்தில் அந்த 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 பதவிகள் எல்லாம் வச்சு பெருசா வந்து ஒரு சமூகத்திற்கான ஒரு மாற்றத்தையோ ஒரு செயலை செஞ்சிட முடியாது. அதே மாதிரி அந்நியரசு போன்ற ஒரு கள போராளி அப்படி இருக்கிறவரை ஒரு வட்டத்துக்குள்ள அவரை அடைக்க முடியாது. நீங்க வந்து மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ந்து பேசக்கூடியவர், இந்த ஆட்சியில் இருந்தாலும் கூட கூட்டணி வகித்தாலும் கூட இங்க அடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறவர். அவரை வந்து நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள போய் அடைக்கிறது வந்து சரியா இருக்காது. அது இப்ப அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. பின்னாடி அதை மாற்றுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, பட் அதுதான் நம்ம ஊர்ஜிதம் செய்ய முடியாது. ஏன்னா ஆளுநர் மாளிகையை அறிவிக்கணும், ப்ளஸ் அந்த துறைகள் ப்ளஸ் வேறு சில துறைகளும் கூடுதலாக வழங்கும்போது அதை எப்படி பார்க்க? இல்ல, இப்ப அந்த துறை மட்டும்தான் இப்ப யாரும் நியமிக்காம இருக்கு. நேற்று வரைக்கும் போட்ட லிஸ்ட்ல நம்ம பாக்குறப்ப அது மட்டும் தான் காலியா இருக்குங்கிறதுனால அதை தான் போடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணனால இப்ப மற்ற மந்திரிகள், சில மந்திரிகள் 3க்கும் 4க்கும் மேற்பட்ட இலாக்காக்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு. அடிஷனலா பாத்தீங்கன்னா நேற்று ஆதோ ஒரிஜினாட் இருந்து எடுத்து நம்ம செங்கோட்டையில இருந்து எடுத்து அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்ட். அந்த மாதிரி யார்ட்டையாவது அடிஷனலாக இருக்கிறவங்கள்ட்ட இருந்து எடுத்து இவங்களுக்கு கூடுதலாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன பண்ண போறாங்க நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் வெயிட் பண்றோம், நம்மளும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது கூட்டணி மந்திரி சபை முறையா பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி முன் அனுபவம் எந்த ஆட்சிக்கும் தமிழ்நாட்டில் கிடையாது. ஸோ ஒரு புது விஷயம், இது ஒரு புது அரசு, ஒரு புது கட்சி அப்படிங்கிற அளவில் இந்த ஒரு கோஆர்டினேஷன் எப்படி இலகுவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை, ஒவ்வொரு ஐடியாலஜி இருக்கிறது. ஸோ இது ஒரு ப்ரீபோல் அலையன்ஸில் உருவான கூட்டணி மந்திரி சபையும் கிடையாது. ஸோ ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டி மாதிரி போடுவாங்களா? இந்த கட்சிகளுக்கு, இந்த காம்பரன்ஸா இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் ஆளும் சக்திக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒருங்கிணைப்பை எப்படி சரியா செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த புதுசான ஒரு காட்சி, புதுசான ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலே இந்த மாதிரியான ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு புதிய கட்சி 2 வருஷத்துல பதவிக்கு வர எல்லாமே புதுசா இருக்கு. கரெக்ட், எல்லாமே புதுசுதான். இப்ப ஒன்றிய அரசை நோக்கி பார்க்கிறோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக அது தனி மெஜாரிட்டி இல்லாம இப்ப பாஜக ஆட்சி வந்ததுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியில பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி தான். அப்ப அதிகமான போர்ட்போலியோ இருக்கக்கூடிய ஒரு மத்தியிலேயே கூட்டணி ஆட்சியோட ரன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துக்கான கூட்டணி ஆட்சியை கொண்டு போறது ரொம்ப இலகுவா தான் இருக்கும். பட் இவங்க எல்லாத்துக்கும் பெருசா ஐடியாலஜிக்கலா டிஃபரெண்ட் வராது. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் எங்க சிக்கல் வரும் அப்படின்னா, அப்ப ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் தான் பண்ண போறேங்கிறாரு. இப்ப பதவியேற்ற உடனே அவர் பெரியார் திரளுக்கு போறாரு, அதை நோக்கி தான் பேசுறாரு. குற்றச்சாட்டுகள் வர்றப்ப சரி செஞ்சுக்கிறாரு. அவருடைய ஆப்ஷன் வந்து திமுக பிளவு அணி ஒண்ணு இருந்துச்சு, அங்க போயிருக்காங்க. அதிமுக பிளவு அணி ஒரு ஐடியாலஜிக்கலாக இந்த அரசியலை தான் செய்யணும்னு போறப்ப அந்த பேஸ்மெண்ட்ல உங்களுக்கு பிரச்சனை வராது. கொள்கை ரீதியான சில முடிவுகள் எடுக்கிறப்ப சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றப்ப அதை கோஆர்டினேட் பண்ணி, நீங்க பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியசாமியை வந்து நேரடியாக பதவிக்கு போட்டிருக்காங்க, ஒரு ஆலோசகரா போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவர் கோஆர்டினேட் பண்ணக்கூடிய வேலையை செய்வார். ஏன்னா பொலிட்டிக்கல் அட்வைசரா போட்டுருக்காங்க போது இந்த மாதிரியான சிக்கல் வரப்ப அவர் இறங்கி அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுவார், சமாளிக்க கூடியதுதான் அப்படின்னு நீங்க கருதுறீங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.